அருகே ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருவாரூர் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பவித்ரமாணிக்கம் கடைத்தெருவிலிருந்து ரோட் ஷோ சென்றார். அவருடன் கைகுலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் மகிழ்ந்தனர். முன்னதாக திருவாரூர் அருகே காட்டூரில் உள்ள கலைஞர் கோட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். இதையடுத்து திருவாரூர் ரயில்வே மேம்பாலம் அருகில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 9 அடி உயர வெண்கலச் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் கோவையில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த பயணம் தொடர்பாக அதிமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திமுக ஆட்சியில் பொதுமக்கள் படும் துன்பங்களை நேரில் கேட்டறிந்ததாகவும், விவசாயிகள், நெசவாளர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் உள்ளிட்ட பல தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களும் பாட்டாளி வர்க்கமும் திமுக ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை என விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரைக்கு செல்லும்போது மக்களின் கோபத்தை முதலமைச்சர் அறிவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் உறுதிபட கூறியுள்ளார். நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சென்னையில் பேருந்து சேவைகள் வழக்கம் போல இயங்கின. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துதல் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. முக்கிய தொழிற்சங்கங்களின் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போதிலும் சென்னையில் பேருந்து சேவையில் பாதிப்பு இல்லை. அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்டவை போராட்டத்தில் பங்கேற்காத நிலையில் பேருந்துகள் வழக்கம் போலவே இயங்கின. தாம்பரம் பஸ்ல இருந்து எல்லாமே போகுது, ஆட்டோவும் ரெகுலரா ஓடுது, எந்த பாதிப்பும் இல்லை. வழக்கம் போல் தான் இருக்கு சார். ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, ஸ்ட்ரைக் மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. பொதுமக்கள் அப்படியே போயின்னு வந்துன்னு இருக்காங்க. தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் கடைகள் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள் மூடப்பட்டிருந்தன. தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்வதாக குற்றஞ்சாட்டி மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் அவற்றின் இணை அமைப்புகள் நாடு தழுவிய அளவில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. மேற்கு வங்கத்தில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பாதுகாப்புக்காக தலைக்கவசம் அணிந்தபடி வாகனத்தை இயக்கினர். அம்மாநில தலைநகர் கொல்கத்தாவில் டயர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதேபோன்று கேரளாவில் தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பெருவாரியான கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்கத்தினர் போராடினர். கடலூரில் ரயில்வே கேட்டை மூட மறந்ததாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தெரிவித்ததாக ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ரயில்வே கேட்டை மூட மறந்ததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நிகழ்ந்தது பற்றி கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தன்னிடம் கூறியதாக ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை ரயில்வே அமைத்தது. இந்நிலையில் கைதான பங்கஜ் சர்மாவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது தான் கேட்டை மூட மறந்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் விமலிடம் ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளர் சக்கரவர்த்தி தலைமையிலான குழு விசாரணை நடத்தினர். அப்போது சம்பவத்தன்று காலை 7:10 மணி அளவில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தொடர்பு கொண்டு ரயில் வருவது குறித்து தான் கூறியதாக தெரிவித்துள்ளார். பின்னர் 7:30 மணிக்கு பங்கஜ் சர்மாவை தொடர்பு கொண்ட போது கேட் போட மறந்துவிட்டதாகவும் பள்ளி வேன் மீது ரயில் மோதியது குறித்து தன்னிடம் அவர் தெரிவித்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் பங்கஜ் சர்மா உட்பட 12 பேரிடம் விசாரணை நடத்த ரயில்வே குழு முடிவு செய்து சம்மன் அனுப்பியுள்ளது.
பள்ளிக்கு புறப்பட்டுச் சென்ற மகன் உயிரற்ற சடலமாக வீடு வந்து சேர்ந்ததைக் கண்டு பெற்றோரும் உறவினர்களும் கதறி எழுத காட்சிகளே இவை. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை மூடாததால் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த சாருமதி, 10ஆம் வகுப்பு படித்து வந்த செழியன், 6ஆம் வகுப்பு படித்து வந்த நிமிலேஷ் உயிரிழந்தனர். இதில் அக்கா தம்பியான சாருமதி, செழியன் உடல் செவ்வாய்க்கிழமையன்று தகனம் செய்யப்பட்டன. நிமிலேஷின் அண்ணன் விஸ்வேஷ் ரயில் விபத்தில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ரயில் மோதியதில் உயிரிழந்த தொண்டமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த நிமிலேஷின் உடல் கூராய்விற்கு பிறகு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிமிலேஷின் உடலைக் கண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுதினர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிமிலேஷின் சகோதரர் விஸ்வேஷ் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். கடலூரில் ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட ரயில்வே உண்மை கண்டறியும் குழுவினர் பள்ளி வேன் ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தினர். கடலூர் செம்மங்குப்பத்தில் நேற்று முன்தினம் காலை தண்டவாளத்தை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 2 மாணவர்கள் மற்றும் மாணவி ஒருவர் உயிரிழந்தனர். கேட் கீப்பர் அலட்சியத்தால் இந்த விபத்து நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தெற்கு ரயில்வேயின் உண்மை கண்டறியும் குழுவினர் விபத்து நடந்த இடத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். செம்மங்குப்பத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கேட் கீப்பரிடமும் விசாரணை நடத்தினர். ரயில் விபத்தில் படுகாயமடைந்த பள்ளி வாகன ஓட்டுநர் சங்கர் உயர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடமும் உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரித்தனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர். பள்ளி வாகன ஓட்டுநரின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்றும் விபத்து குறித்தும் விசாரணை செய்ததாக திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளில் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 பேர் உயிரிழந்த விபத்தை தொடர்ந்து ரயில்வே கேட்களில் பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகளை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளிலும் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும். ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் வாகனங்கள் எண்ணிக்கை 10,000ற்கு மேல் உள்ள ரயில்வே கேட்களில் தானியங்கி இன்டர்லாக் அமைப்பு பொருத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்களில் கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டரின் குரல் பதிவுகளை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே கேட் அருகில் வேகத்தடைகள், எச்சரிக்கை